சார் உங்க படத்துக்கு அனிருத் விஷால்லாம் ட்வீட் பண்றாங்க. உங்க நண்பர் நெருங்கிய நண்பர்கள் விஜய் ஏன் சப்போர்ட் பண்றது கிடையாது? இல்ல சப்போர்ட் பண்றது அப்படின்றது கிடையாது. இப்போ சினிமா அவரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நிறைய அந்த சினிமா விஷயங்கள்ல இருந்து அவரே கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. ஸோ அதனால அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது கிடையாது. அவருக்கு என்னுடைய படங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு, பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆன் அ பர்சனல் நோட் எனக்கு அவரு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆல் தி பெஸ்ட்னு சொல்றாரு. அது தெரிவிச்சிருக்காரு. மாநாட்டுக்கு 2 வாட்டி பாலாஜி ஒரு வாட்டி போயிருக்காரு. செகண்ட் வாட்டி போகும்போது அவர் உள்ள போறது மறுத்துட்டாங்க. அது ரொம்ப பேசும் பொருள் ஆச்சு. ஆனா உங்ககிட்ட அவர் பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு சில விஷயம் போகுது. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே அவர் கான்டெக்ட் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? பிரதர், என்னன்னா இது நம்ம ஆக்சுவலா லெக் பீஸுக்கு உண்டான ப்ரொமோஷனல் ஷோ. அது தனியா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் எல்லாமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். இது நம்ம இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன். ஏன்னா இந்த குரூ வச்சுக்கிட்டு நான் தனிப்பட்டு வேற ஏதாவது பேசினேன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால நீங்க படம் ரிலேட்டடா கேளுங்க. டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். லெக் பீஸ் சிக்கன் பீஸா லேடிஸ் தொடையா? லெக் பீஸ் சிக்கன் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். சரி, இது என்னன்னா எல்லாரும் கிண்டல் பண்றது லெக் பீஸ்னு சொல்லிடுவாங்க. ஆனா வெறும் எலும்பு தான் இருக்கும். சரிங்களா? இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் சொன்னாவே அது புரிஞ்சுற தன்மை இருக்குன்னா லேடிஸ் தான் நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு புரிஞ்சு தன்மை இருக்கு. நீங்க அது மாதிரி தான் டைட்டில் வச்சிருக்கீங்க. அதான் கேட்கும். இல்ல, அந்த டைட்டிலுடைய ஃபாண்ட்ல இருந்து அந்த டைட்டிலுடைய விளம்பரத்துல இருந்து எல்லாமே பாருங்க. லெக் பீஸ்ன்றது தெளிவா சிக்கனுடைய லெக் பீஸ் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்கிறோம். நீங்க டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், இல்ல படத்தினுடைய டிசைனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பாருங்க ரொம்ப ரொம்ப கிளியரா சிக்கன் லெக் பீஸ் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இது எந்த ஒரு வல்காரிட்டியும் இல்லாம, இது இல்ல ஒரு தவறான ஒரு சிந்தனையோ எண்ணங்களோ இல்லாம, இது ஒரு ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் பார்க்குற ஒரு படமா தான் இதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. வல்லவனுக்கு புல்லும் படம் பண்ணீங்க. அதுல சந்தானத்துக்கு பெரிய பிரேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் நீங்க நிறைய சரியா படங்கள் பண்றது இல்லையா, இல்ல உங்களுக்கு கூப்பிடுறது இல்லையா? அந்த படத்துல சந்தானத்துக்கு பெரிய பிரேக்கே கிடைச்சது. இல்ல என்ன அப்படின்னா, ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் அதை விட பெருசா பண்ணணும், பட்ஜெட்ல இருந்து சரி, செட்டப்ல இருந்து சரி, டெக்னீஷியன்ஸ்ல இருந்து சரி, பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு பெருசா அதை விட ஒரு 2 times 3 times பிகர் ப்ராஜெக்ட் மேக்னிடியூட் வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோவோட டிராவல் பண்ணேன். ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல. என்னுடைய சூழ்நிலை, அவரோட சூழ்நிலை, அது அப்படியே டைல்யூட் ஆகி போச்சு. ஸோ பட் நான் இதுக்கு நடுவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் நடிச்சிட்டேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்ததுனால, இன்னொன்று எனக்கு கரெக்டான கதை அமையாததுனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கதை ஒரு ஸ்டோரி ரைட்டர்கிட்ட இருந்து கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரசிகனா சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபிலிம்னாலும் சரி கண்டென்ட் தான் முக்கியம், நம்ம பண்ணுவோம். ஒரு சின்ன படமா இருந்தாலும் நம்ம லெட்ஸ் கிவ் இட் ஆர் பெஸ்ட், கண்டென்ட் தான் இன்னைக்கு வின்ஸ் அப்படின்றதுனால அந்த லெக் பீஸ் சாய்ஸ் எடுத்து பண்ணேன். யோகி பாபு எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றாரா? இந்த படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல நண்பரா இல்ல, இந்த படத்துல நடிச்சது அவர் வாங்கிட்டு இருக்க பிரைஸை விட ஓரளவுக்கு ரீசனபிளா எனக்காக, என்னோட ஒரு நட்புக்காக பண்ணது. நான் கேட்ட போது டேட்ஸ் கொடுத்தது, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது, அவர் மலேசியா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்காக டப்பிங் பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே அவர் ஃபேவர்ஸ் பண்ணியிருக்காரு. எங்க அவர் ட்வீட் பண்றது கூட அவருக்கு டைம் கிடையாது. அப்படியே அவர் ட்வீட் பண்ணா கூட அவருடைய அட்மின் தான் பண்ணணும். அது ஒன்றும் கிடையாது. டுவர்ட்ஸ் ரிலீஸ் டைம்ல ரிக்வெஸ்ட் பண்ணனா அவர் ட்வீட் பண்ணி இந்த படத்தையும் இந்த ப்ராஜெக்ட் இந்த டீமையும் சப்போர்ட் பண்ண போறாரு. அவ்வளவுதான். உங்க நண்பரு டிவிக்கு தலைவரா இப்ப இருக்காரு, அவருக்கு இந்த படத்தை காட்டுவீங்களா? அவர் சப்போர்ட் பண்ண ட்வீட் ஏதாவது போடுவாரா? கண்டிப்பா காட்டுவேன். அவரோட கருத்தை சொல்லுவாரு. பட் பொதுவெளியில இதை ட்வீட் பண்ணுவாரான்றது அவர் கையில தான் இருக்கு. சார் படத்துல பேக்ரவுண்ட்ல எல்லாருமே சாரி கட்டி வச்சிருக்கீங்க. இது சாரி கட்டினாவே பேக்ரவுண்ட்ல சரியா நாங்க கட்டிருக்கோம். பேக்ரவுண்ட்ல பேனர்ல சாரி கட்டி வச்சிருக்கீங்க ஆபீஸ்ல. சரிங்களா? அரவணையை கிண்டல் பண்ணாவே கேஸ் போடுறாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அவங்கள மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. ஏன் எதனால இது மாதிரி? அதெல்லாம் கிடையாது. யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் புண்படுத்தணும், இவங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அம்புக்குறி போட்டு வட்டம் போட்டு அப்படிலாம் கிடையாது. இல்ல என்ன அப்படின்னா, இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு சீன்ல, அதாவது நாங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த 4 ஹீரோஸும் பொம்பளை வேஷம் போட்டு தான் தப்பிக்கணும். ஜான் விஜய்ன்ற ஒரு பேக் காப்பிட்டு இருந்த ஒரு போலீஸ்மேன் இருந்து, அதுக்கு தான் இது ஒரு சீக்வன்ஸா இருக்கும். அதை தான் அவ்வளவு அழகா எடுத்திருக்கோம். நீங்க போஸ்டர்ல பாக்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க, படம் பாருங்க. காம்பு படத்துல கங்கனா ரனௌத் இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? கங்கனா ரனௌத் என்கிட்ட உங்க ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்ட். இந்த படத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க இப்ப எம்பியா இருக்காங்க, அவங்க கூட ஏதாவது படம் பண்ணலாம். நல்ல நல்ல சூப்பர் கேள்வி. எப்படி இப்பெல்லாம் ரூம் போட்டு யோசிச்சுட்டு வரீங்களோ? சரி,
இல்ல ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் பண்ணும்போது அவங்களுடைய நட்பு, பட் இவ்வளவு பெரிய ஆளாவாங்க, அவங்க எம்பி ஆவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதே சினிமால ஒரு 2-3 பேர் தான் அப்போ, சரிங்களா? அதுல என் கூட வந்து இல்ல எனக்கும் ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு என் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நிறைய பேசுவாங்க. தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி என் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க, நான் ஹிந்தி இண்டஸ்ட்ரி பத்தி நான் தெரிஞ்சுக்குவேன். அப்புறம் காலம் போக 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 அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப என் கூட டச்சே இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல மெமரி அவங்களுக்கு, என்னைக்காவது ஒரு நாள் என்ன பார்த்தாங்கன்னா ஓ தாம் தும் ஹாய் ஸ்ரீநாத் அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் என்ன அப்படின்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது நீங்க பெருந்தன்மையா இதுக்கு ட்வீட் பண்ணுவீங்களா, நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட கேட்டாதான் அவங்க ரியாக்ஷன் தெரியும் நமக்கு. இந்த படத்துல வந்து 4 லெக் பீஸுங்க, 4 சிக்கன் லெக் பீஸ். அது நானு, மணிகண்டன் சாரு, ரமேஷ் திலக்கு, கருணாகரன். வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தளபதி கூட வந்து நீங்க பண்ணல, அப்பத்துல இருந்தே ஸ்டோரிக்கு போயிட்டீங்களா எழுதுறதுக்கு? இல்ல என்னன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு, வேட்டைக்காரனுக்கு அப்புறம் அவர் கூட நடிக்கிறதுக்கு வேலாயுதம்ன்ற படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் என்னோட டேட்ல கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. நான் அது அவுட்டோருக்கு போக வேண்டியது இருந்தது, அவுட்டோர்லயோ அப்ராட்லயோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் அப்படின்றதுனால அந்த படத்துல நடிக்க வேண்டிய வாய்ப்பு நான் தவறினேன். பட் அஃப்கோர்ஸ் மாஸ்டர்ல அது ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தது. ஒரு அலுமினியில மறுபடியும் அவரோட ஃப்ரெண்டாவே இத்தனை வருஷம் கழிச்சு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நம்பர்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கிடையாது. எதை எதிர்பார்த்து அவர் கூடவே அடுத்தடுத்து நடிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் கிடையாது, அவர்கிட்ட நான் அது கேட்கறதும் கிடையாது. நம்ம அந்த ஃப்ளோல என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்றது தான். தளபதி மந்த்லி இல்ல 6 மந்த் ஒன் டைம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா மீட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி தலைவரா, அரசியல் கட்சியா மாறிட்ட தலைவரா இப்ப மீட் பண்றாரா? அதே போல ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாருமே வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணதா தகவல் எதுவும் வரல, சொல்லிட்டாரா கட்சி ஆரம்பிச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சான்னு? இல்ல கண்டிப்பா எல்லா அவர் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கு. சாரி, சந்திக்கிறோம். அதோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன்ல பேசணும். ஜனவரி மாசம் அவர் கூட அவர் ஆபீஸ்ல அசூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். தனியா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கிடைச்சது எனக்கு. அவருடைய நட்பு என் மேல் வச்சிருக்க அந்த அந்த ரிகார்ட்ஸ், ஒரு நண்பனா எனக்கு அவர் மேல வச்சிருக்கிறது எல்லாமே, அவர் தலைவராயிட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அது மாறவே மாறாது. அவருக்கு டைம் கிடைக்கும் போது, எனக்கு டைம் கிடைக்கும் போது, மியூச்சுவலா இருக்கும்போது, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டைம் கிடைக்கும் போது நாங்க மீட் பண்ணிக்கிறோம். அவராவே தான் எப்பவும் இருக்கிற அதே விஜயா தான், தளபதியா தான் இருக்கிறார். அரசியல் ஜாயின் பண்ணீங்களா கட்சியில? கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா. குட் நைட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காணும், நல்ல ஒரு கேரக்டரைஸ், நல்ல ஒரு வெளியில டாப்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ரமேஷ் திலக் காணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தது. இந்த படம் உங்களுக்கு லெக் பீஸா அமையுமா? கண்டிப்பா அமையும் பிரதர், கண்டிப்பா அமையும். பிளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 படங்கள் முடிச்சிட்டு இருந்தேன், ஷூட்ல இருந்தேன். ஸோ இப்போ வரப்போற இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, டீசல், DNA, பாபாத்யாரே, மாஸ்க், இந்த படங்கள்லாம் ஷூட்ல இருந்ததால இனிமேல் தான் ஒரு படமா வரும். லெக் பீஸும் ஒரு நல்ல படமா இருக்கும். VTV கணேஷ் வந்து காந்தாரா மாதிரி ஒரு ஸ்டில் கொடுத்திருக்காரு. அவரு அந்த காந்தாரா தானா இல்ல அவர் வீட்ல போட்டு எடுத்தது கிடையாது, நம்ம படத்துக்காக நாங்க பண்ண வச்சது. சொல்லுங்க சார். இப்ப ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் மீண்டும் ஒரு படம் பண்ணிருக்காரு. அது மீண்டும் ஒரு படம் பண்ணிருக்காரு. அவர் வந்து நிறைய பேர் வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா நல்ல ப்ரொடியூசர் சொல்றாங்க, ஆனா மேல ஏத்தி இறக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இவர் என்னன்னா பேசும்போது ஏத்திடுறாங்க, வேலை செய்யும் போது இறக்கிடுறாங்கன்னு சொல்லுவாங்க, மேல ஏத்தி விடுவாங்க, அப்புறம் வந்து கால் பிடிச்சி விடுவாங்க. அந்த வார்த்தை சொல்றேன். சரிங்களா, இந்த படத்தை காப்பாத்திட்டீங்களா? கண்டிப்பா அவர்கிட்ட தான் ஆக்சுவலா கேட்கணும். ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எப்படி பாக்குறாரு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேலையை, இந்த படைப்பு அவர் எப்படி பாக்குறாருன்னு அவர் தான் கரெக்டான ஆளா இருக்கும். நண்பரே, இப்பவும் கதாநாயகன் தாங்க, 4 பேர்ல ஒருத்தர். லெக் பீஸ் ஃபுல்லாவே ஆம்பளைங்களா இருக்காங்க, ஒரு லேடிஸ கூட காணுமே. நீங்களாவது வருத்தப்பட்டீங்களேங்க, இவ்வளவு புதர்ப்பமா அவங்க கேள்வி கேட்டா கூட தேங்க்ஸ் மார்க் பண்ணிட்டேன். சார் அலங்குன்னு ஒரு படம், ஆமா, நாய் சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் அவங்க நண்பர் விஜய் வந்து ரிலீஸ் பண்ணாரு. நீங்க நண்பர் அலங்கு கொடுத்தது ஏன் லெக் பீஸ் கொடுத்தது? இல்லங்க, அது நாகரிகமா இருக்காது. நீங்க அவங்களுக்கு பண்ணீங்களே எனக்கு ஏன் பண்ணல அப்படின்றது வந்து நாகரிகமா இருக்காது. நண்பர் அப்படின்னா
ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே என்ன அப்படின்னா எதையும் கேட்க கூடாது, நம்ம அவங்களா வந்துல சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துல சார் அவரு எல்லாத்தையும் எப்படி சார் பார்த்து சார் வா வான்னு நீங்களா போய் ஒரு அப்ரோச் பண்ணதானே சார்? இல்ல கண்டிப்பா கரெக்டுங்க. அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், அது எந்த ஒரு சூழ்நிலையில எதுக்காக பண்ணாரு அப்படின்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்டனா டெஃபினட்டா பண்ணுவாரு. பட் எதுக்கு கேட்டு அவர் ஏதாவது வந்து சப்போஸ் ஒரு அவருடைய என்ன சொல்றது பிஸியா காப்பு கொடுத்தாரு அப்ப வேணான்ட்டாரு அது மாதிரி சொல்லுவாரு நினைக்கிறீங்களோ? பாலாஜி காப்பு கொடுத்தாரு அப்ப வேணான்ட்டாரு அது மாதிரி நினைக்கிறீங்களோ? அது என்ன அப்படின்னா அப்பதான் குடிச்சிருந்திருப்பாரு, அதனால எப்படி இன்னொன்னு குடிக்க முடியும் வேணாம் அப்படின்னு இருப்பாரு. இப்பதான் அழுங்க நான் பண்ணிருக்கேன் இப்ப வேணாம் அப்படின்ட்டாருன்னா அது நம்ம கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். சின்ன சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வார் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரிச்சதுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுன்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது. அவர் ஸ்டைலா சொல்றாரு, அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்து போயிட்டே இருக்கோம். சார் அவர் நண்பரா உங்களுக்கு தலைவரா? ஏன்னா நண்பரை தான் நம்ம பார்ப்போம், தலைவரா பார்ப்போம். இப்ப அப்பான்னு பாக்குறோம் சரிங்களா? இப்ப வந்து நீங்க தலைவர்ன்றீங்க, எது நம்ம சேர்த்துக்கலாம்? ஒரு அவரை நண்பரா அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகேயா? ஒரு நடிகனா ஒரு என்ன சொல்றது தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத நண்பர் கூட தலைவர் தான் கூப்பிடணுமா? அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும், கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு இப்போ வந்து நண்பர்னு சொல்லல சார். நண்பர்னு சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்னு கண்டிப்பா இல்ல, நிறைய இப்போ இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன். ஓகே லெக் பீஸ் படத்தை ப்ரோ அந்த டாக்டர் படத்தை அவரு துர்கன் இல்ல உங்களுடைய இங்கிலீஷ் அந்த இதுல நல்லா இவர்ட்ட ரொம்ப கேள்வி கேளுங்க, ரொம்ப பதில் சொல்லுவாரு, ரொம்ப பேசுவாரு அவரு. எங்க காணோம் ரொம்ப நாளா? ஆமா அப்படியே ஆமா. நெல்சன் உங்களை கூப்பிடுறது இல்லையா இந்த படத்துக்கு? இல்ல காணல இல்ல, நான் இங்கதான் இருக்கு சென்னையில. இல்லன்னா எல்லாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைன்ட் போயிருக்காங்க. ஆமா நான் வந்து நிறைய இசை எல்லாம் பண்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, பார்ட்னர் இருக்கு. வேலை இருக்கனால நடிக்க வரது இல்ல. ஆக்சுவலா நான் ஒரு 4-5 படம் பண்ணேன் பிரதர், அதை ரிலீஸ் பண்ணேன். லாஸ்ட் என்ன क्वेश्चन சார்? லெக் பீஸ் என்னன்னு சொல்லுங்க. எத்தனை சாங் இருக்கு? சென்சார் போர்டு என்ன சொல்லுவாங்க? 3 சாங் இருக்குங்க. லெக் பீஸ்னா ஆஃப் கோர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன் லெக் பீஸ் தான், வேற எதுவும் அதை டீடைல் பண்ண முடியாது. கதைக்கு அது ஆப்டா இருந்துச்சு. இந்த கதையில வர்ற ஒரு கதாபாத்திரம் ஒன் ஆஃப் த ஹீரோஸுக்கு லெக் பீஸ் சாப்பிட்டேன்னா ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட ஐதீகம். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுவாரு. ஆனா நாங்க அவர் பேச்சு கேட்காம as a ஃப்ரெண்ட்ஸா நாங்க அவர் பேச்சு கேட்காம அதை சாப்பிட்டுருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு மிஸ்ஆப்ஸ் நடந்துகிட்டே போகும். அப்பதான் அவர் வார்ன் பண்ணுவார், அலர்ட் பண்ணார், நான் தான் அப்பவே சொன்னனே அப்படின்னு. ஸோ இதை சார்ந்து படம் போறதுனால தான் லெக் பீஸ்ன்ற டைட்டில் வச்சோம். படத்துல 3 சாங் முழுக்க முழுக்க காமெடி ஜானர். அடிவேல் கூட நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கலையே. அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்தாரு. பட் யார தப்பா பதில் சொல்றாங்க. அதான் அவர் நடிச்ச படத்துல வேலை பார்த்தாரு. என்ன இவர் முத்து கால இல்லனா சிக்க முத்து நினைச்சிட்டீங்களா? இல்ல அவர் நடிச்ச படத்துல நான் வேலை பார்த்தேன். இது ஒரு டார்க் ஹியூமரான ஜானர். பட் குடும்பத்தோட பாக்குற மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் நீங்க கேட்ட மாதிரி சென்சார் போர்டு எங்களுக்கு அந்த வரம்பை மீறாம சில கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்ஸ்னா அதாவது என்னன்னா சின்ன சின்ன கட்ஸ் தான், எங்களுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி சவுண்ட் மியூட் சில இடத்துல கொடுத்தாங்க. டபுள் மீனிங்ல இல்ல, சில பேர்கள் எடுக்க வேண்டாமே அப்படின்றது. சோஷியலா கொஞ்சம் பாப்புலரா இருக்கவங்க அவங்களோட பேர் எடுக்க வேணாம் அப்படின்றது. பிளஸ் வந்து இல்ல லேபிள்ஸ் பிராண்ட்ஸ் எதுவும் வந்து காமிக்க வேணாம், ஸ்மச் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. சில வார்த்தைகளை சவுண்ட் மியூட் பண்ணியிருக்கிறது. சில ஆக்ஷன்ஸ் வந்து இல்ல கொஞ்சம் அது மற்றவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி கோர்வையா அந்த ஜம்ப் தெரியாத மாதிரி அதை இணைச்சிருக்கோம். கரெக்டா டாக்டர்ல வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, சூப்பர் பெரிய ஹிட் ஆச்சு.
அதுக்கப்புறம் இப்போ வந்து டிராகன்ல ஒரு காமெடி ரோல் பண்ணிருக்கீங்க, அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ நீங்க பண்ணி வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹிட் உங்களோட திறமை நீங்க இருந்தீங்கன்னாவே அது வந்து ஹிட் படமா கன்சிடர் ஆயிடுமான்னு நோட் பண்ணுங்கப்பா. அவரை நடிக்க வேற வச்சிருக்கேன் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங்கே அவர் தான் ஆடிருக்காரு. அதான் கேக்குறாரு. இந்த படம்ல நான் வந்து இசை பண்ணேன். ஸோ தெரியல, ஆண்டவன் தான் சொன்னோம். இசை பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணு அந்த ஃபர்ஸ்ட் சாங்ல இவரு நடிச்சிருக்காரு, அதாவது டான்ஸ் பண்ணிருக்காரு. இவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாடுற மாதிரி. ஆக்சுவலா அனிருத் இவருக்காக தான் பாடின மாதிரி அந்த சாங்கோட ப்ரொஜெக்ஷன். அவர் ஸ்பீச்சே வந்து சரியா புரியாத மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் இருக்குமா, அவரு புரியாத மாதிரி தான் இருக்கு. அவர் ஆனந்த் இருக்காரு, அதனால தான் அப்படி பேசுறாரு. ஆமா இல்ல ஆஃப் கோர்ஸ் புரியாத மாதிரியான வார்த்தைகள், புரியாத மாதிரியான சவுண்ட்ஸ் போட்டு பண்ணிருக்காரு. பட் புரியுற மாதிரியும் இருக்கும். இல்ல இசையெல்லாம் கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுவீங்க. நீங்க என்ன கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இசைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏதுங்க மொழி, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 4 படம் எடுத்துட்டேன். ஓகேங்களா, எந்த படத்துலயும் நான் பெருசா ஒன்றும் இது பண்ணல. ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா எல்லா ஆர்டிஸ்டையும் வச்சு நான் படம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, உங்களுடைய ப்ரெஷ்ஷோடைய சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா நான் அடுத்தடுத்து இன்னும் ஒரு படம் பண்ணி உங்களெல்லாம் எல்லாம் மீட் பண்ணணும்னா எனக்கு இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த படத்துக்கு இது பண்ண முடியும். நான் இன்னை வேற 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். 4 படத்துலையுமே நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டை வந்து அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு செட்டில் இல்ல ஏமாந்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த படம் அதனால தான் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு காமெடி படமா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னைய மாதிரி சின்ன ப்ரொடியூசர் வந்து இன்னும் ஒரு 4 ப்ரொடியூசர் வருவாங்க. இன்னொரு 4 படம் நல்ல படங்கள் வரும். நாங்கள் வளருவோம். ஓகேங்களா, எவ்வளவோ பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இந்த சின்ன படத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை தூக்கி விடணும், பாத்துக்கோங்க. லெக் பீஸ் படம் வர மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மார்ச் 7 மேன்ட்டா சோ சாரி. ஓகே, மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காம எப்பவும் போல உங்களுடைய சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. படம் பார்த்துட்டு உங்களுடைய ஜெனியூன் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்கனாலும் நாங்க தப்புகள் இருந்ததுன்னா திருத்திக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நல்ல ஒரு லாபகரமான படமா அமையறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ஊடகம் நண்பர்களே. உங்களோட டைமுக்கு, உங்களோட குவாலிட்டி டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ப்ரொடியூசர் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி எங்களை மாதிரி சின்ன கலைஞர்களை, சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை, சின்ன ப்ரொடியூசரை உங்களால், இந்த ப்ரெஸ் பீப்புள் உங்களால் தான் வாழ வைக்க முடியும். எங்களுக்கு வந்து உங்களுடைய பெரிய சப்போர்ட் தேவை. உங்களோட ஜெனியூனான என்ன சொல்கிறது ரிவ்யூஸும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வாய்ப்பு அளிச்சதுக்காக ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் அலாட். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. மார்ச் 7 இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் ஜனங்க வர்றதுக்கு உண்டான சப்போர்ட்டையும் ப்ரெஸ் மக்களாகிய உங்ககிட்ட வந்துள்ள பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்து அப்படியே ஒரு ஷார்ட் மட்டும் அப்படியே உட்கார்ந்து போவாங்க. ஒரு கேமரா